முத்திரை மோதிரம் எங்கே? தொலைத்து விட்டாயா? மோதிரத்தை தேடிதான் வந்தீர்களா? என்னை தேடி வரவில்லையா? யாரடா நீ? மந்திரவாதி. என்ன எப்படியாடா உனக்கு தெரியும்? ஓ, நீ மந்திரவாதியா? நானும் மந்திரவாதி தான். இதை பார், பல ஒரு முத்திரை மோதிரம். டேய், மோதிரத்தை விடு, யாரா வருகிறார்? முத்திரை மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா உனக்கு? அதை எவனோ ஒருவன் திருடி சென்று விட்டான். அதை அவன் திருடவில்லை, நான் தான் அந்த வீரனிடம் அதை கொடுத்தேன். அவன் வீரன் இல்லை, ஒற்றன். தெரியும், அதனால் தான் கொடுத்தேன். தஞ்சைக்கு வரும் வழியில் அவனை பார்த்தேன். ஒற்றன் என புரிந்து கொண்டு அவனை இங்கே வரவழைத்தேன். அவன் யாருக்காக ஒற்று வேலை செய்கிறான், என்ன காரணத்திற்காக தஞ்சைக்கு வந்திருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவன் கரிகாலனின் ஒற்றன். அதை எப்படி தெரிந்து கொண்டார் உங்கள் தம்பி? அந்த மோதிரத்தை வைத்துதானே சந்தேகப்பட்டு விசாரித்தார். விசாரித்து நழுவவும் விட்டு விட்டான். இங்கிருந்து அவன் எங்கே போகிறான் என்று தெரியுமா கோட்டை தளபதிக்கு? பழைய அறைக்கு, குந்தவையை பார்த்து அவள் மறு ஓலை கொடுத்தால் அதை என்னிடம் கொண்டு வருவான். நான் செய்தது தவறா? என் கண்களுக்கு உன் அழகு மட்டும் தான் தெரிகிறது. உன் அறிவை உன் அழகு மறைத்து விடுகிறது. நான் என்ன செய்வேன்? மதுராந்தகர் வருகிறார். பழுவூர் அரசரை வணங்குகிறேன். நந்தினி தேவிக்கு வணக்கம். வணக்கம். இனி இப்படி மறைந்த நிலவரை வழியாக கோட்டைக்குள் வர வேண்டிய அவசியமில்லை. பட்டத்து யானை மேல் சக்கரவர்த்தியாகவே வரலாம். எல்லாம் ஈசனருள். ரவிதாசா, அரசர் வீரபாண்டியருக்கு நீ அளித்த சத்தியத்தை மறந்து விட்டாய். அவர் சிதையின் முன் நாம் எடுத்த சபதத்தையும் மறந்து விட்டாய். அதெல்லாம் தீயினால் சுட்டவடு போல் எப்பொழுதும் மறக்காது. போதும் முன்னடிப்பு. சோழர்களை அழிப்பது நம் கடமை. அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு பழுவூர் ராணியானதும் அரண்மனை வாழ்வில் மயங்கி விட்டாயா? ஆமாம், மயங்கிதான் போய்விட்டேன். என் தலையை வெட்டப் போகிறாயா? கனி, இதோ நீ கேட்ட இலங்கை பொற்காசுகள். இலங்கை சென்ற குட்டி புலியின் தலையை கொண்டு வா. கொல்வேல் கொற்றவை அறிக, கொற்றவன் வஞ்சினம் அறிக, பாண்டிய பராக்கிரமம் அறிக, பலிரத்னம் உன் பாதம் அறிக. பாண்டியரசன் இருக்கும் இடமே பாண்டிய நாடு. இப்போது இந்த காடுதான் மதுரை. இதோ வீரபாண்டியரின் மைந்தன் அமரபுஜங்க பாண்டியர் நம் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். கலையமர்ந்த காடு, அவர் காலடியில் சூளுரைப்போம். எங்கள் உயிர்
மீன் கொடிக்கு உரியது. எங்கள் உயிர் மீன் கொடிக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னருக்கு உரியது. எங்கள் வாழ்க்கை பாண்டிய மன்னர் உரியது. பாண்டிய மன்னர் வீரபாண்டியரை தலையெடுத்து கொன்ற சோழ இளவரச ஆதித்த கரிகாலனை கொல்வோம். கொல்வோம். ஆம், கொல்வோம். அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம். சோழ மன்னர் சுந்தர சோழனை கொல்வோம். அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்றவைக்கு படைப்போம். படைப்போம். ஆம், படைப்போம். நீதானே அந்த ஒற்றன்? கட்டாதே, நான் ஆயத்த கரிகாலன் நண்பன். அதான் பழுவேட்டரனை துரத்துக்கிறேன். இது பார், நான் உடனடியாக பழையாடிக்கு செல்ல வேண்டும். எனக்கு வழி தெரியாது. நீ என்னுடன் வா. நானா? எனக்கு இங்க கோயிலில் பூஜை இருக்கிறது. பூஜையா? நான் இளவரசி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும். நீ வராவிட்டால் இவர்கள் என்னை பிடித்து விடுவார்கள். என் சாவுக்கு நீதான் பொறுப்பு. பேயாக வந்து உன் சங்கை கடி.